எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நெத்திலி மீன் வந்து வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் மீன் எடுத்துக்கிட்டேன், ஒரு 10க்கு 15 மீன். ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கு மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து அதுவும் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன பீஞ்சளவுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மீனை வந்து ஒரு 2 பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து நெத்திலி மீன் கருவாடு வந்து புளி ஊற்றாமல் வந்து கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது நெத்திலி மீன் வந்து ஒரு 50 மீன் கண்டு எடுத்து தலையை மட்டும் பிச்சு தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயமும் பெரிய பல்லாரி வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து துண்டு துண்டாக வெட்டி அதையும் மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அந்த வெங்காயத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதை நல்லா கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. இதான் வந்து வெங்காயம் வதக்கின பதம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சதை வந்து எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் வந்து இந்த அளவுக்கு வந்து இதான் வந்து பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நெத்திலி கருவாடை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்து அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அந்த தக்காளியை அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல தக்காளியை அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கண்ணு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து 2 பேருக்கு சாதம் எப்படி ஆக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு பெரிய கப்பில் வந்து ஒரு புழுங்கல் பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரை கப்பு வந்து புழுங்கல் பொன்னி அரிசி எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில். அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டரில் அதை போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம். அப்புறம் அதை எடுத்து வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர் இருக்குது. அந்த 3 லிட்டர் குக்கரில் வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷரிங் கப்புக்கு வந்து புழுங்கல் பொன்னி அரிசிக்கு வந்து 3 கப்பு வந்து பெரிய கப்பு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் வந்து எடுத்து 3 கப்பு ஊற்றிட்டு சின்ன கப்பு வந்து இருக்குல்ல அரை கப்பு வந்து அரை கப்புக்கு வந்து 3 கப்பு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் காண்டு போடுங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக தூக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வந்து சூடு வந்து இறங்கினதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு திறந்துட்டு அதுக்கப்புறம் சாதத்தை எடுத்து 2 பேருக்கு வந்து பரிமாறுங்க. இந்த மாதிரி சமைச்சி வந்து சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து அனுப்புங்க. நன்றி.